டெல்லியில் போராட்டம் நடத்தி வரும் விவசாயிகளை திமுக எம்பிக்கள் டி.கே.எஸ். இளங்கோவன், ஆர்.எஸ். பாரதி உள்ளிட்டோர் சந்தித்து பேசினர். தற்போது அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து வரும் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். இருக்கிறதே தவிர விவசாயிகளை காப்பாற்றுவதிலே இல்லை என்பதுதான் உண்மை. இந்த நிதிநிலை அறிக்கையிலும் விவசாயத்திற்காக மிகப்பெரிய அளவிலே எந்த அறிவிப்பும் வரவில்லை. ஓராண்டு காலமாக மிக கடுமையான வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளை இந்த அரசு வேறு வகையிலே வஞ்சித்திருக்கிறது. ஒரு 20 நாள் 25 நாளைக்கு தண்ணீர் விட்டு அதன் மூலம் அதனை நம்பி பயிர் செய்த விவசாயிகள், மேலும் கடன் வாங்கி பயிர் செய்த விவசாயிகள் 20 நாட்களுக்கு பிறகு தண்ணீரில் இல்லையோட அந்த கடன் கூடுதலாக ஆனதே தவிர வேறு எந்த பயனும் இல்லை. இந்த அரசாங்கம் ஆரம்பத்திலிருந்தே, அதிமுக அரசாங்கம் ஆரம்பத்திலிருந்தே விவசாயிகளை பற்றிய எந்தவித அக்கறையும் இல்லாத அரசாங்கமாகவே இருந்திருக்கிறது. தாங்கள் என்ன செய்வது, எப்படி தங்களை வசதிப்படுத்திக் கொள்வது என்று நினைக்கும் அளவுக்கு அமைச்சர்களோ அல்லது மற்றவர்களோ விவசாயிகளை காப்பாற்றும் எண்ணத்திலே இல்லை. இதுவரை 20 நாட்களாக இங்கே வெயிலிலும் பணியிலும் போராடி கொண்டிருக்கும் நம்முடைய ஊர் விவசாயிகளை வந்து பார்க்க வேண்டும் என்ற மனம் கூட நம்முடைய அமைச்சர்களுக்கு, தமிழக அமைச்சர்களுக்கு இல்லை. மத்திய அரசும் விவசாயிகளை பற்றி கவலைப்படாத அரசாக, கார்ப்பரேட்டுகளின் மீது அதிக அக்கறை உள்ள அரசாக இருக்கிறது. விவசாயிகள் போராடுகிறார்கள். இந்த போராட்டத்திற்கு வடமாநிலத்திலிருந்து பல்வேறு ஆயிரக்கணக்கான விவசாயிகள், பல விவசாய அமைப்புகள் ஆதரவு தெரிவித்த பிறகும் கூட அவர்களுடைய பிரச்சனை என்ன என்பதை ஆராய்ந்து அதற்கு உரிய தீர்வு காண மறுக்கிறது. ஏறத்தாழ 35,000 40,000 கோடி ரூபாய்க்கு இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. விவசாயிகள் தங்களுடைய வீடுகள் அடமானத்தில் இருக்கிறது. வீடுகள் ஏலத்திற்கு வருகிற நிலையெல்லாம் ஏற்பட்டிருக்கிறது. ஆனாலும் அதை பற்றி யாரும் கவலைப்படவில்லை. 2 அரசாங்கங்களும் கவலைப்படவில்லை. சார், இப்போ அடுத்தபடியாக இன்றைக்கு போராட்டம் தொடர்பாக பாஜக தலைவர்கள் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். இவர்கள் போராட வேண்டியது மாநில அரசுக்கு எதிராக தான். ஆனால் டெல்லியில் போராடுவதற்கான காரணம் என்ன, இதன் பின்னால் சில பேருடைய தூண்டுதல் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இது மிக கேவலமான குற்றச்சாட்டாக பார்க்கிறேன். உண்மையிலேயே விவசாயிகள் தங்களுடைய கஷ்டத்திற்காக போராடுகிறார்கள். மத்திய அரசாங்கம் மாநிலத்தின் வருவாயை கூட தங்களுக்கு எடுத்துக்கொள்ளும் அளவுக்கு ஜிஎஸ்டி போன்ற சட்டங்களை கொண்டு வரும் பொழுது மாநிலங்களுக்கு, அந்த விவசாயிகளுக்கு உதவி செய்ய வேண்டிய கடமையும் பொறுப்பும் மத்திய அரசாங்கத்திற்கு இருக்கிறது. பல வரிகளை மாநில அரசாங்கத்தின் அதிகாரத்திலிருந்து மத்திய அரசாங்கம் பெற்றுக்கொண்டது. மத்திய அரசாங்கம் தன்னுடைய கஜானாவை நிரப்புவதே இருக்கிறதே தவிர அந்த பணத்தை கொண்டு ஏழை விவசாயிகளை காப்பாற்றுவதிலே இல்லை. தமிழ்நாட்டில் உண்மையான நிலை அறிந்து அங்கே உள்ள விவசாயிகள் அது வறட்சி மாநிலமாக அறிவித்து உதவி செய்ய வேண்டும். அவர்களுக்கு தேவை என்றால் வங்க மாநிலத்துக்கு 80,000 கோடி தருவார்கள், பீகாருக்கு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் தருவார்கள். தமிழக விவசாயிகளை பற்றி அவர்கள் கவலைப்படவில்லை. இது யாரோ தூண்டிவிடவில்லை. அப்படி சொன்னார்கள் என்றால் அவர்கள் தப்பித்துக் கொள்வதற்காக அதை சொல்கிறார்கள் என்று பொருள். யாரும் தூண்டிவிடவில்லை. அவர்கள் யாராவது தூண்டிவிட்டால் இங்கே 20 நாட்கள் 25 நாட்களாக பிளாட்பாரத்தில் படுத்திருக்கிற நிலைக்கு வந்திருக்க மாட்டார்கள். இது ஒரு உண்மையான உணர்வு போராட்டம். தங்கள் துன்பத்திலிருந்து இங்கே இருக்கிற ஒரு 50 பேர் அல்ல, இவர்கள் 50 லட்சம் பேர், 1 கோடி பேருக்கு பிரதிநிதிகளாக இங்கே போராடி கொண்டிருக்கிறார்கள். இதை அரசாங்கம் உணர்ந்து கொள்ள வேண்டும், ஆராய வேண்டும். கருத்துக்களை, எதிரிகளை துச்சமாக எண்ணி கருத்து சொல்வது ஒரு அரசாங்கத்துக்கு நாகரிகமும் அல்ல, மரியாதையும் அல்ல. உண்மை நிலையை ஆராய்ந்து அவர்களுக்கு உதவி செய்வதுதான் ஒரு நல்ல ஆட்சியின் அடையாளம். அதை பாஜக இழந்து வருவதாக தோன்றுகிறது. விவசாயிகளுடைய போராட்டத்திற்கு திமுக அடுத்த கட்டமாக என்ன விதமான ஆதரவோ அல்லது என்ன விதமான தொடர்ந்து திமுக ஆதரித்து வருகிறது. திமுகவின் சார்பில் பல போராட்டங்களில் நாங்கள் கலந்து கொள்கிறோம். தனியாக திமுகவின் சார்பிலேயே ஆர்ப்பாட்டங்கள் ஆங்காங்கே நடத்தி வருகிறோம். எங்களுடைய தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். சட்டமன்றத்திலே இது குறித்து பேசியிருக்கிறார். திமுக முழுமையான ஆதரவை விவசாயிகளுக்கு வழங்குகிறது. காரணம், விவசாயிகள் போன்ற தொழிலாளர்களுக்காக பாடுபடும் இயக்கம்தான் திமுக.